நமோ நாராயணாய நமக. யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 24வது திருநாமம் புருஷோத்தமக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர், மேம்பட்டவர் என்று சொல்லலாம். அது நமக்கு சொல்லும் முறை பார்த்தீங்கன்னா புருஷோத்தமாய நமக அப்படின்னு என்று சொல்ல வேண்டும். இப்போது நாம் இந்த அனைவரை காட்டிலும் மேம்பட்டவனுடைய பெருமையும் அதனுடைய கதைகளையும் பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநாமத்தில் உள்ள பெருமைகளை அட்லீஸ்ட் காதாலாவது கேளுங்கள். ஒரு 5 நிமிடம் அல்லது 6 நிமிடம் செலவு பண்ணி, எவ்வளவோ நிமிடங்களை ஃபோனில் செலவு செய்தோ அல்லது டிவி பார்த்தோ அல்லது மொபைல் பார்த்தோ வேஸ்ட் ஆக்குகிறோம். ஒரு 5 நிமிடத்தில் நமக்கு அவ்வளோ ஒரு பலனை நம் எம்பெருமான் அழிக்கிறார். இப்போது கதையை பார்ப்போம். அதாவது இந்திரனின் தேரோட்டியான மாதவின்னு நினச்சிக்காங்க. மாதலிக்கு குணகேசி என்று ஒரு மகள் இருந்தாளாம். அவள் பார்த்தங்கன்னா அழகுலையும் பண்புலையும் ரொம்ப சிறந்து விளங்கிக்கிட்டு இருந்தாளாம். அதனால் எல்லா அம்மா அப்பாவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். அதனால் அம்மாவுக்கு அந்த மாதலிக்கு என்ன ஆசைனா, இவளுக்கு நல்ல மணமகளை அனைத்து உலகங்களும் தேடி பார்க்க வேண்டும் என்று நினைத்தாளாம். எல்லா உலகத்திலையும் தேடி பார்த்தா, மேலுலகம் கீழுலகம் எல்லா உலகத்திலையும் தேடி பார்த்தாலாம். எதுவுமே கிடைக்கலையாம். கடைசியில் இறுதியாக என்ன செஞ்சானா, அதை நாரதர்கிட்ட போய் கேட்டாலாம். இது மாதிரி எனக்கு என் பெண்ணுக்கு நல்ல ஒரு கணவர் வேண்டும்னா பாதாள உலகத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னாராம். உடனேயே யார், இந்த மாதலி யார், குணகேசியினுடைய அம்மா. அந்த அதாவது பாதாளத்தில் சுமுகன் என்ற நாககுமாரனை கண்டாளாம் மாதவி. நாககுமாரனை கண்டவுடன் அதாவது என்னன்னா, இவன் நம்மளுடைய மகனுக்கு ஏற்ற மணமகனாக இருப்பான் என்று யார், அந்த மாதலி நினைத்தாளாம். உடனே அவர் அவரோட பாட்டனார்னா என்ன, தாத்தா நாகத்தை கண்டு தன் விருப்பத்தை தெரிவித்தான். யார், இந்த நாகத்தை அவன்கிட்ட சொல்கிறாரு, அப்பா சுமுகன், இது மாதிரி அவங்க விரும்புகிறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டவுடனே சரின்னு சொல்லிடுறாரு. சொன்னவுடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சுமுகன்றவர் யாருன்னா நாககுமாரன். உடனே அப்போ அங்கே கருட பகவான் என்ன சொல்கிறாருன்னு, கருட பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் நீங்கள் இவனை மனமுடித்து நீங்கள் கொடுத்தங்கன்னா நான் அந்த 1 மாதத்திற்குள்ளே இவனை உண்பேன் என்று கருடன் சபதம் செய்தான். உடனே இந்த நிலையில் இவளுக்கு திருமணம் நடத்தி வைத்து உங்கள் மகளின் வாழ்க்கையை பாழாக்க நான் விரும்பவில்லை என்று யார், அவர் தாத்தா மாதலிகிட்ட சொல்லிடுறானாம். உடனே அதுக்கு மாதலி சொல்கிறா, இவன் என்னுடைய தேவலோகத்திற்கு வரட்டும், இந்திரனிடம் சொல்லிடமிருந்து நான் காப்பாற்றுகிறேன் இவனை என்றாலாம். இந்திரன் மூலமாக சுமுகன் காப்பாற்றப்படட்டும் என்று எண்ணி அவன் மாதலியுடன் யார், இந்த சுமுகனை அனுப்பிச்சி வச்சிடறானாம். உடனே தேவலோகத்தில் இந்திரனுக்கு அருகில் எப்போதும் உபேந்திரன் என்ற திருநாமத்துடன் திருமாலும் இந்திரனின் தம்பியாக இந்த இடத்துல இருக்கிறாராம். யார், இந்த உபேந்திரன்றவர். அதனால் மாதலி உபேந்திரனிடம் சுமுகனை அறிமுகப்படுத்தி கருடனிடமிருந்து இவனை காக்க வேண்டும் என்று கேட்டாளாம். உடனே உபேந்திரன் அவனுக்கு அபாயனா உறுதியளித்தார். நீ நீண்ட ஆயுளுடன் திகழ்வாய் என்று இந்திரனும் சுமுகனை வாழ்த்தினான். மாதலி என்ன செஞ்சான்னா, இவங்க 2 பேருடைய துணை இருக்கிறதுனால கருடனை கண்டு பயப்படாமல், அதனால் மாதலி குணகேசிக்கும் சுமுகனுக்கும் திருமணம் நடத்தி வைத்தார். இந்த செய்தியை கேள்வியுற்ற கருடன் கடும் கோபத்துடன் தேவலோகத்துக்குள் நுழைந்தார். அவரை கண்டு அஞ்சிய சுமுகன் பாம்பு வடிவம் எடுத்துக்கொண்டு, அவர் நாகதேவன் தானே, அதனால் எடுத்துட்டு அதாவது உபேந்திரன் அமர்ந்திருந்த சிம்ஹாசனத்தில் காலை சுற்றி கொண்டான். யார், இந்த சுமுகன். ஐயோ, என்னை பாம்பாக மாறி போய் சுற்றிக்கிட்டாராம். உடனே உபேந்திரனிடம் கருடன் கேட்டது, உன் சிங்காசனத்தில் காலில் இருக்கும் என் இரையை என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் உன்னை விட பலசாலி
அதனால் நீ அவனை விட்டுவிடு என்றானாம். உடனே உபேந்திரன் கருடனை பார்த்து, கருடா, நீ என்னை சுமப்பதாக என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. ஏன்னா திருமாலை சுமந்தது கருட பகவான் தானே. என்னை சுமப்பதாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிறார். உலகில் உள்ள அனைத்து பறவைகளும் ஒன்றிணைந்து வந்தாலும் என்னை தாக்க முடியாது. நான் தான் உன்னை மட்டுமின்றி மூவுலகத்தையும் நான் தான் சுமக்கிறேன் என்று நம்மளுடைய உபேந்திர வடிவத்தில் இருக்கிற நம்ம திருமால் சொல்லுகிறார். உடனே அவர் என்ன சொல்ல, இந்தா என்னுடைய கையை உன்னால் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடக்கையை கருடனின் தோளில் வைத்தாராம். வலி தாங்கவே முடியாமல் கருடன் மயங்கி விழுந்துட்டாராம். பின் தெளிந்த கருடன் தன் தவறை உணர்ந்து உபேந்திரனுடைய திருவடியை பற்றி தன்னை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டாராம். உன்னையே மனமிறங்கிய உபேந்திரன் தன் திருவடிகளால் சுமூகனை தூக்கி கருடனின் தோளில் இட்டு, கருடா, நீ இனி இவனை உன் தோழனாக எண்ணி தோளில் தரிசித்து நீதான் இவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாராம். யாரு? உபேந்திரன் வடிவில் இருக்கும் நம்முடைய திருமால். கருடனை விட தான் வலிமையானவன் என்று திருமால் நிரூபித்து காட்டினாராம். இப்படியே உலகில் பந்தப்பட்டிருக்கும் ஜீவாத்மாவுக்கு புருஷன் என்று பெயராம். அவர்களை விட உயர்ந்த முக்தியடைந்த ஜீவாத்மாவுக்கு புருஷோத் என்று பெயர். எப்படி பாருங்க, அது உலகில் பந்தப்பட்டிருக்கும் ஜீவாத்மாவுக்கு புருஷன் என்று பெயர். எல்லாத்தையும் விட முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கு புருஷோத். இப்போ நம்மளாம் என்ன முக்தி அடைஞ்சிருக்கணும், ஏதோ சாமி படிக்கிறோம் போகிறோம். முக்தி அடைகிறதுன்றது ரொம்ப கஷ்டமா. உலக வாழ்க்கைக்கே வராமல் எப்போதும் முக்தி பெற்று வைகுண்டத்திலேயே இருக்கிறாராம் இந்த கருடன். அதனால் விஸ்வக்ஷேனர், ஆதிசேஷன் முதலியோர் புருஷோத்தரர் ஆவார். இந்த புருஷோத்தரர்களான கருடன் முதலியோரை விட உயர்ந்தவனாக விலகும் எம்பெருமானே புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறாரா. எப்படி பாருங்க, புருஷன் என்ன, புருஷோத், அடுத்தது பார்த்தாங்கன்னா புருஷோத்தரர். இப்படியே படிப்படியாக 3 இருக்கிறது. இதையெல்லாம் விட உயர்ந்தவர் யாருன்னா புருஷோத்தமன். யாரு? நம்மளுடைய பெருமாள். அதனால் விஷ்ணு சகசரநாமத்தில் 24வது திருநாமமே புருஷோத்தமாய நமக, புருஷோத்தமாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் உத்தமமான குணங்களை பெற்று வாழ்வில் மேலும் உயரலாம் என்கிறது இந்த திருநாமம். அதனால் தயவுசெய்து ஒவ்வொரு திருநாமத்திலும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதனால் நான் ஒரு 50 திருநாமம் முடிந்தவுடன் 50 திருநாமத்தை நான் சேர்த்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதை போடுகிறேன். அந்த 50 திருநாமத்தையும் டெய்லி படிங்கள். அட்லீஸ்ட் அதிலையாவது நீங்கள் பலன் பெற்று புண்ணியம் அடையலாம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். யாருக்காக? நம்முடைய கிருஷ்ணனுக்காக.